வணக்கம். ஆன்மீக செய்திகள். காஞ்சிபுரம் வல்லக்கோட்டை சுப்பிரமணிய சுவாமி கோயில் வைகாசி பிரம்மோற்சவம் மே 21ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. 2ஆம் நாள் வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணியர் சந்திர பிரபை வாகனத்தில் எழுந்தருளினார். முன்னதாக உற்சவருக்கு வாசனை திரவிய அபிஷேகம் செய்தனர். திரு ஆபரணங்கள் அணிந்து சர்வ புஷ்ப அலங்காரத்தில் சுவாமி சந்திர பிரபையில் பிரவேசித்தார். 4 ராஜ வீதிகளில் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். அரோகரா கோஷம் முழங்க திரளான பக்தர்கள் முருகனை தரிசித்து மனமுருகினர். மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயிலில் வைகாசி வசந்த உற்சவ விழா கடந்த 21ஆம் தேதி தொடங்கியது. விழா வரும் 30ஆம் தேதி வரை 10 நாட்கள் நடைபெறுகிறது. விழாவையொட்டி மீனாட்சி சுந்தரேஸ்வரர் சகல அலங்காரத்தில் பஞ்சமூர்த்திகளுடன் கோயிலில் இருந்து புறப்பாடாகி கோயில் எதிரில் உள்ள புது மண்டபத்தில் எழுந்தருளினார். அங்கு பத்தி உலாத்துதல் மற்றும் தீபாராதனை நடைபெற்றது. பின்னர் புது மண்டபத்தில் இருந்து புறப்பட்டு 4 சித்திரை வீதிகளில் சுற்றி கோயிலில் எழுந்தருளினார். தொடர்ந்து 10 திருநாளில் சுவாமிகள் காலையில் புதுமண்டபம் எழுந்தருளி பகலில் தங்கி மாலையில் அபிஷேகம் தீபாராதனை முடிந்து சித்திரை வீதி சுற்றி கோயில் வந்து சேரும் நிகழ்வு நடைபெறுகிறது. மேலும் வைகாசி வசந்த உற்சவ திருவிழா துவங்கி நடைபெற்று வரும் நிலையில் வரும் 2ஆம் தேதி வரை கோயில் சார்பாகவோ உபயதாரர்கள் சார்பாகவோ தங்கரத உலா, உபய திருக்கல்யாணம் ஆகிய சிறப்பு நிகழ்ச்சிகள் நடத்தப்படாது என கோயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. வைகாசி வசந்த உற்சவ விழாவை முன்னிட்டு புது மண்டபத்தில் எழுந்தருளிய மீனாட்சி சுந்தரேஸ்வரரை பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்திருந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். திருச்சி மாவட்டம் மணச்சநல்லூர் பூமிநாத சுவாமி கோயிலில் வைகாசி விசாக திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தர்மசம்வர்தினி சமேத பூமிநாத சுவாமி சிறப்பு அலங்காரத்தில் பிரகாரங்களில் வலம் வந்து கொடிமரத்தின் முன்பு எழுந்தருளினர். சிவாச்சாரியார்கள் கொடிமரத்திற்கு சிறப்பு பூஜைகள் செய்து ரிஷப கொடி ஏற்றப்பட்டு தீபாராதனை காட்டப்பட்டது. தினசரி சுவாமி மற்றும் அம்பாள் பல்வேறு வாகனங்களில் வீதி உலா வரும் வைபவமும் 26ஆம் தேதி திருக்கல்யாண வைபவமும் 29ஆம் தேதி வைகாசி விசாக தேர் வடம்பிடித்தல் வைபவமும் நடைபெறவுள்ளது. வைகாசி விசாக திருவிழா கொடியேற்றத்தில் திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர்.
108 வைணவ திவ்ய தேச ஸ்தலங்களில் ஒன்றான காஞ்சிபுரம் வரதராஜர் கோயிலில் தாயார் திருப்பாத சேவை நடைபெற்றது. முன்னதாக பெருந்தேவி தாயாருக்கு வாசனை திரவிய திருமஞ்சனம் செய்தனர். திருவாபரணங்கள் சாற்றி சர்வ புஷ்ப அலங்காரத்தில் தாயார் அருள் பாலித்தார். தாயாரின் திருப்பாதங்களுக்கு சிறப்பு பூஜை செய்யப்பட்டது. வேத பாராயணம் முழங்க ஆழ்வார் பிரகாரத்தில் உலா வந்து தாயார் வசந்த மண்டபத்தில் எழுந்தருளினார். ஆண்டுக்கு ஒருமுறை நடக்கும் திருப்பாத சேவையை திரளான பக்தர்கள் கோவிந்தா கோஷம் முழங்க தரிசித்தனர். மதுரை பெரியார் பஸ் ஸ்டாண்ட் அருகே உள்ள கூடலழகர் கோவிலில் வைகாசி பிரம்மோற்சவ விழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. பூஜைகள் செய்யப்பட்ட புனித நீர் கொடிமரம் மீது ஊற்றப்பட்டு சிறப்பு பூஜைகளுக்கு பிறகு கொடிப்பட்டம் ஏற்றப்பட்டு தீபாராதனை காட்டப்பட்டது. முன்னதாக வியூக சுந்தரராஜ பெருமாளுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்ற நிலையில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தினமும் இரவு சுவாமி பல்வேறு வாகனங்களில் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு சேவை சாதிப்பார்.